கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கிருபையினாலே அவருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரை ஆராதனை செய்யவும், ஆண்டவரை தொழுது கொள்ளவும், சாட்சிகளை தேவ சமூகத்திலே கொண்டு வரவும் ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இவற்றுமாக நாம் தேவனை தொழுது கொண்டோம், அவரை துதித்தோம், சாட்சிகளை சொல்லி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது நம்முடைய தேவன் நம்மோடு கூட பேசுகிற நேரமாயிருக்கிறது. அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாய் நம் இருதயங்களை தேவனுக்கு நேராக திருப்புவோம், தலைகளை தாழ்த்துவோம், ஜெபத்தோடு கூட நாம் கர்த்தருடைய செய்திகளை கடந்து செல்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராகிய நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர், எங்கள் மத்தியில் உலாவுகிறீர், எங்களோடு கூட எங்களை நடத்தினீர். உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம். ஆண்டவரை முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு தொழுது கொள்ள, துதிக்க, உங்களுடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை செய்தீர். இப்பொழுது ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை கேட்க காத்திருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுகிறார். மெல்லிய சத்தத்தோடு கூட எங்களை நடத்துகிறார். இதோ உங்களுடைய பாதத்துல அடியனை மறைத்து நீர் பேசும்படியாக உங்களுடைய சமூகத்தில் எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலே எங்களோடு கூட நேரலைகளுக்குள்ள இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். திருச்சபையின் சார்பிலே இருக்கிற இடங்களிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பொழுது இந்த சத்திய வார்த்தைகள் உங்கள் வீடுகளுக்குள்ளே பலமாய் கடந்து வரும். இந்த வசனமானது உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். ஆகையினாலே உங்களை வரவேற்கிறோம். அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி அன்பாய் கேட்கிறோம். நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த நாளிலே தேவ செய்திக்கு ஆதாரமாக யாத்திராகம புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கப்போம். யாத்திராகமம் பழைய ஏற்பாட்டிலே 70வது பக்கம். யாத்திராகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். வாசிக்கப்போம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அவர்களுடைய குடும்பங்கள் தடைக்கும்படி செய்தார். இந்த காலைகளில தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த வசனங்களை நான் மேலக்கிலே நான் வாசித்து பார்க்கிற பொழுது இந்த வார்த்தைகளிலே அங்கே அதனுடைய அடிப்பகுதி சொல்கிறது, கீழ்ப்பகுதி, அவர்களுடைய குடும்பங்கள் தடைக்கும்படி செய்தார். நான் சொல்றது என்னன்னா, இந்த யாத்திராகம புஸ்தகத்தை குறித்து ஒரு அறிமுகத்தோடு கூட நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் என்று சொன்னாலே தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கை பயணம். அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் கடந்து வந்த ஒரு பிரயாணம், ஒரு பயணம். அதனாலே இந்த யாத்திராகமம் முழுவதும் நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது ஜனங்கள் பிரயாணத்திலேயே இருந்தாங்க. இந்த தேவனுடைய ஜனங்கள் ஏராளமான பலம் பெற்றவர்களாக இருந்தார்கள். எப்போது அவர்களுடைய வாழ்க்கையில அந்த விடுதலை கிடைச்சதோ அல்லது அந்த அடிமைத்தனத்திலிருந்து பார்வோனிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனாலே அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்களோ அந்த நாட்களில் அங்கே பார்க்கிறோம், எகிப்து ராஜாவாகிய பார்வோன் அந்த ஜனத்துக்கு விரோதமாக பலவிதமான சூழ்ச்சிகளையும் பலவிதமான திட்டங்களையும் அவன் கொண்டு வந்தான். காரணம் என்னவென்றால் தேவனுடைய ஜனம் ஏராளமாய் பலம் பெற்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அங்கே திரளான ஜனக்கூட்டமாய் மாறினார்கள். இப்படி இருந்தபடினாலே அங்கே பார்க்கிறோம், அவர்களுக்கு விரோதமாய் தேவன் அவர்களுக்கு விரோதமாய் பிசாசானவன் அங்கே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய வார்த்தைகளை நாம் மேலே கீழே வாசித்து பார்க்கிற பொழுது நாம் திருப்பிக் கொள்வோம். அதிகாரம் 1வது அதிகாரம் 14-17 வசனங்களை வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் எப்படியா சொல்கிற, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளைகளானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினாலே எகிப்து ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளை அல்லாமல்
கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார். இந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியும். எகிப்து ராஜா இவர்களுடைய சந்ததி அப்படியே பெருகிக் கொண்டு வருவதனால ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று போடும்படி அடிமைத்தனத்தில் இருந்த அந்த எகிப்து ஜனங்களுக்கு விரோதமாக அங்கே மருத்துவச்சிகள் சொன்ன நர்ஸ் தாதியர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. இந்த எபிரேய ஸ்திரீகள் அங்கே பிரசவம் பார்க்க வரும் பொழுது அங்கே அது ஆண் பிள்ளையா இருக்குமானால் அதை கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையா இருந்தால் அதை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற பொழுது அதனுடைய 17ஆம் வசனம் சொல்கிறது, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைகளின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார். அல்லேலூயா. இந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். இதை நான் ஆழமாக கூட பேச விரும்பவில்லை, நமக்கு நேரம் போதாதனால நடந்த சம்பவத்திலே ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்க, இவர்களுக்கு ஏற்பட்ட இந்த சூழ்நிலைகளிலே அவர்களை அழிக்கும்படியாக அங்க தாதியாகிய மருத்துவச்சிகளை நர்ஸ் அவர்களை ஏரோது ராஜா பார்வோன் ராஜா அவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையின்படி அந்த தாதியர்கள் செய்யாத நிமித்தமாய் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே காணுகிறது நாம் பார்ப்போம். அதே அதிகாரம் 20-21 வாசிப்போம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கும் நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே, ஒரு குடும்பம் செழித்திருக்க வேண்டுமானால் அல்லது தலை அது சொல்வது தமிழ் வேதத்துல அழகா சொல்லுவது பாருங்க, தலைக்கும்படி. அது என்னது தலைக்கிறதுனா என்ன? உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த வசனம் புரிஞ்சது இல்லை? தலைக்கிறது, தலைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மரத்தை வச்சுக்கினா நீங்க அதுல எதை எதிர்பார்ப்பீங்க? அது தலைக்கணும். தலைக்கிறது சொல்லி சரியான வார்த்தை. அது வேர் விட்டு, அது கிளை விட்டு, அது பூத்து காய்ச்சி அதனுடைய பிரயோஜனத்தை பெற்றுக் கொள்கிறாங்க. தலைக்கிறது. அது அப்படியே காஞ்சி போயிருச்சுன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அப்ப வேதம் சொல்கிறது ஒரு குடும்பம் தலைக்க வேண்டும், துளிர் விட்டு அது காய்த்து அது பெருக வேண்டும். அதுக்கு இன்னொரு அர்த்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், செழிக்க வேண்டும், செழிப்பு. ரைட். அப்ப ஒரு குடும்பம் செழித்திருக்க வேண்டுமானால் அல்லது தலைத்திருக்க வேண்டுமானால் எப்படி தேவனுடைய வசனத்தில் இருந்து எப்படி வாழ்க்கையை நாம அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் கற்றுக் கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆகையாலே இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற குடும்பங்களை பார்க்கும் பொழுது அது சிதைக்கப்பட்டு அது பல விதத்துல சீரழிந்து, பல போராட்டங்கள், நெருக்கங்கள், பல விதத்துல டிவோர்ஸ், பல காரியத்துல அவர்கள் தோற்று போனவர்களாய் அவர்கள் வேதனையும் கண்ணீரும் இருந்ததை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு மத்தியில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேக ராஜாக்கள் வம்சங்கள் அழிந்து போனதையும், அது மாத்திரமல்ல அநேகரை வேதத்திலும் சரித்திரத்திலும் நாங்கள் பார்க்கிறோம், தேவனுக்கு பயப்படாத நிமித்தமாய் அவர்களுடைய குடும்பத்திலே செழிப்பில்லாதபடிக்கு அல்லது அவர்கள் துளிர்த்து செழித்து வாழாதபடிக்கு பல நெருக்கங்களுக்கு முகம் கொடுத்ததையும் வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. நானும் நீங்களும் கண்களினாலே நம்ம அயலார்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அதனாலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஒரு குடும்பம் செழித்திருக்க வேண்டுமானால் அல்லது தலைத்திருக்க வேண்டுமானால் அவர்களிடத்திலே காணப்பட வேண்டிய 3 காரியங்கள். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஒரு காரியத்தை மாத்திரம் நமக்கு பேச நேரம் உண்டு. இதனுடைய 2வது செய்தியாக வருகிற வாரத்திலே நான் தொடர்ச்சியாக நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களோடு கூட பேசி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆகையாலே இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற குடும்பங்களை நாம் பார்ப்போமானால் அந்த குடும்பங்களில் பல விதத்தில் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறதை, பிள்ளைகளுடைய காரியங்கள், தன்னுடைய எதிர்காலங்கள், வருமானங்கள், தங்களுடைய கையில் பிரயாசங்கள், இப்படி குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், இப்படி பல நெருக்கத்துக்குள்ளே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதையும், இதன் நிமித்தமாக அநேகர்
வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீரோடு வாழ்கிறதையும் நான் கேட்கிறோம், பார்க்கிறோம், இதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய குடும்பமாக நாம் வாழுகிற பொழுது தேவன் நம்மை செழித்திருக்க அல்லது நம்மை வாழ்ந்திருக்க அல்லது நம்மை அங்கே வளரும்படியாக, அங்கே அந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவை சொல்கிறது, அங்கே துளித்திருக்க வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், யார் துளித்திருப்பார்கள், யார் செழித்திருப்பார்கள், யார் அங்கே எந்த குடும்பம் அங்கே சமாதானத்தோடு கூட வாழும் என்று சொல்லி நான் உங்களோடு கூட காண்பித்து கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். பார்க்கிறோம், வேதத்திலே தாவீது விழுந்து போயிருந்தார். அங்கே ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது தாவீதுடைய விழுந்து போன கூடாரத்தை தேவன் எழுப்பினார் என்று இந்த வார்த்தைகள் சொல்கிறது. பாருங்க, எவ்வளவு பெரிய மனுஷன் தாவீது. தாவீதை கொண்டு கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். தாவீதுடைய வாழ்க்கையில பெரிதான ஒரு ரகசியத்தை வைத்து தேவன் அவரை எடுத்து பயன்படுத்தினார். சிறு வயதிலேயே தாவீதை தேவன் அங்கே தூக்கி எடுத்து வேறு பிரித்து தாவீதை சிங்காசனத்தில் அமர பண்ணி தாவீதுக்கு ஒரு பெரிதான பொறுப்பை கொடுத்திருந்தார். ஆனால் தாவீதுடைய குடும்பமோ கூடாரமோ விழுந்து போய் கிடந்தது சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. இப்படியாக விழுந்து போயிருந்த கூடாரத்தை தேவன் கட்டி எழுப்பினார். அதனாலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, ஒருவேளை ஒரு குடும்பம் விழுந்து போன கூடாரமாய் அல்லது ஏதோ ஒரு விதத்துல செழித்திருக்க முடியாதபடிக்கு, வாழ்ந்திருக்க முடியாதபடிக்கு, ஒரு விதத்துல சோர்ந்து போய் எல்லா விதமான கவலைகளோடு கண்ணீரோடு நிந்தைகளோடு போராட்டங்களோடு நின்று கொண்டிருக்கிற உங்களை தேவன் செழிக்கும்படியாக, துளிர்க்கும்படியாக, உங்களை வாழ வைக்கும்படியாக, உங்கள் விழுந்து போன கூடாரத்தை திரும்பவும் கட்டி எழுப்ப ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையாலே உலகத்தார்கள் சொல்வார்கள் குடும்பம் ஒரு கோவில் என்று சொல்லி. எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? உலகத்தார் சொல்ற பழமொழி குடும்பம் என்ன? கோவில் என்று சொல்லுவாங்க. ஆனா குடும்பம் இன்றைக்கு கோவிலா இருக்கா? நீ குடும்பம் ஒரு கல்லறையா தான் இருக்கு. எந்த குடும்பம் கோவிலா இருக்கு? ஒரு சில குடும்பங்களை நாம் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு குடும்பம் ஒரு கோவிலா இருக்கணும். வேதம் சொல்கிறது, நான் மத்தியில வாசம் பண்ணுவேன், மத்தியில உலாவுவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்ப தேவன் இருக்கிற இடம் ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு கோவிலா இருக்குமானா தேவனுடைய ஆவியானவர் அங்கே உலாவுவார். அப்ப இன்றைக்கு பார்க்கிற குடும்பங்களில ஒரு கல்லறையை போன்ற ஒரு வெளியில பார்க்கும் பொழுது சும்மா வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, ஒரு கல்லறைக்கு ஒரு சிமெட்ரிக்கு போகும்போது நீங்க எதை பார்ப்பீங்க? அழகழகான கல்லறை நம்ம பார்ப்போம் இல்லையா? சில இதுல கையில் மார்பிள் பிடிச்சிருப்பாங்க, சில அழகான வர்ணம் பூசப்பட்டிருக்கும், சுத்தி வளர்ச்சி பூக்கள் மரங்கள் வைக்கப்பட்டிருக்கும், அதை வேலி அடைத்து பாதுகாப்பாங்க. ஒவ்வொரு வாரத்துல ஒரு தினம் வந்து அதை புள்ளெல்லாம் பிடுங்கி அதுக்கு விளக்கேற்றி இப்படி அந்த கல்லறைய இன்னைக்கு அழகுபடுத்தி வைத்திருக்கிற பல கல்லறைகளை நம்ம சிமெட்ரியில நாங்க பார்க்கிறோம். ஆனா அது வெறும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை தான். ஆனா உள்ள என்ன இருக்கு? நாற்றமும் எப்படி இருக்கு? பூச்சும் எலும்பும் இல்லையா? மிகவும் அது அருவருப்பத்தக்கதான காரியங்கள் தான் இருக்கு. வேதத்துல வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகள் வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த செய்திகளிலே நான் அதை குறித்து நான் கூட பேச விரும்புகிறேன். அதனாலே இன்றைக்கு குடும்பம் ஒரு கோவிலா இருக்கக்கூடிய இடத்துல குடும்பம் ஒரு கல்லறையாய் காணப்படுகிறது. கல்லறையில என்ன காணப்படும்? எங்கேயாவது கல்லறையில மகிழ்ச்சி இருக்கா? யாராவது கல்லறையில போயிட்டு இருந்து நல்ல என்னது பெரிய ஒரு டிஜே செட்டை போட்டு ஸ்பீக்கரை போட்டு ஆடுவீங்க? கல்லறையில போய் யாராவது சந்தோஷமா பாட்டி வைப்பீங்களா? யாராவது? என்ன இருக்கு கல்லறைகள்? கண்ணீரும் வேதனையும் அழுகையும் பற்கொள்ளும் இல்லையா? பலவிதமான சஞ்சலமும் தான் இருக்கும். கல்லறையில போய் கொஞ்ச நாள் ஒரு நாள் முழுக்க நீங்க கல்லறை வாசல் உட்கார்ந்து பாருங்க. ரைட்? கல்லறையில அந்த மரணத்தை தூக்கி கொண்டு வரும்பொழுது சந்தோஷமா இருப்பாங்களா? இந்தியா தேசத்துல கொஞ்சம் சந்தோஷமா மேல அடிச்சு டான்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படி இப்படி ஆரவாரத்தோட வருவாங்க. ஆனா இலங்கை தேசத்துல அந்த கலாச்சாரம் கிடையாது. இலங்கை தேசத்துல மரணம் ஏற்பட்டா வேதனையும் கண்ணீருமா தான் இருக்கும். கல்லறைக்குள்ள காணப்படுகிற காரியம் இப்படிப்பட்ட நிந்தியான காரியங்கள் தான் இருக்கும். ஆகையினாலே இந்த நாளில் நான் உங்களை பார்த்து கேட்பேன்,
உங்களுடைய குடும்பம் கோவிலா கல்லறை? உங்க குடும்பத்துல கோவில்ல கேட்கப்படுகிற மகிழ்ச்சியான ஆரவாரம், துதிபலி, நன்றி பலி, ஸ்தோத்திர பலி, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய இரக்கம், கிருபை உங்க குடும்பத்தில் காணப்படுகிறதா? அல்லது கல்லறையை போன்ற வேதனையும் கண்ணீரும் அட்கழிப்பும் துக்கமும் வேதனையும் காணப்படுகிறதா? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளின் குடும்பம் தலைத்திருக்க செழித்திருக்க வேண்டுமானால், கல்லறையால் காணப்படுகிற வாழ்க்கை மாற வேண்டுமானால், அங்கே நானும் நீங்களும் இந்த நாளை கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே அமர்ந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய குடும்பம் தலைத்திருக்கிறதா, செழித்திருக்கிறதா? இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பம் கல்லறையா, தேவனுடைய பார்வையில செழித்து போய் அல்லது மகிழ்ச்சியோடு மனமகிழ்ச்சியோடு கூட காணப்படுகிற குடும்பமா? உங்கள் இருதயம் உங்களுக்கு சான்று கொடுக்கும். ஆகையினாலே தேவன் ஒரு குடும்பத்தை தலைக்க செய்ய வேண்டுமானால் அல்லது செழித்திருக்க பண்ண வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய குடும்பம் எப்படி தலைக்கும், எப்படி செழித்திருக்கும், நம்முடைய குடும்பத்துல எப்படி மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி நான் கூட இந்த நாளிலே நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அதனாலே இந்த மருத்துவச்சிகளை குறித்து நான் பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனை அறிந்தவர்கள் அல்ல. அவர்கள் பார்வோனுடைய ஆளுகைக்குள்ளே இருந்தவர்கள், எகிப்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் கொடுத்த வேலை என்ன? ஆண் பிள்ளையா இருந்தா கொண்டு போட்டு, பெண் பிள்ளையா இருந்தா விற்று. அதற்கு சம்பளம் கொடுக்கிறது யாரு? பார்வோன். யார் இந்த அடிமைகள்? தேவனுடைய ஜனம். இவர்களுக்கு கிடைத்த கொடுத்த வேலை என்னன்னா, ஒரு ஆண் பிள்ளையை விற்றார், எல்லாரையும் கருவிலே அப்படியே பிறந்தோட கொன்று. இந்த வேலையை பொருட்படுத்தவங்க யாருன்னா கடவுளை அறியாத ஒரு சந்ததி. அவருடைய வாழ்க்கையில தேவனை அவர்கள் அறியாது இருந்தார்கள். ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. தேவனை அறியாதவர்கள் ஒரு சத்துருடைய கொன்றலுக்குள்ள வழிநடத்தலுக்குள்ள இருந்த அந்த சகோதரிகள், அந்த மருத்துவச்சிகள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த வசனத்தை திருப்பி வாசிப்போம். 17வது வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினாலே எகிப்து ராஜா தங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார். பாருங்க, தேவன் அறியாத ஒரு கூட்டம், பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள கொன்றலுக்குள்ள இருந்த ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா, அங்க அந்த ஆண் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு தேவன் அவர்களை பயன்படுத்துகிறார். ஆனா தேவன் அவர்கள் செய்த அந்த நன்மையான காரியத்துக்கு தேவனோடு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம் 17ஆம் அதிகாரத்துல அவங்களுக்கு காணப்பட்ட ஒரு நல்ல குணாதிசயம் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவனுக்கு பயந்ததினாலே 21 கடைசி அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். நான் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் தான் பேச போறேன். நம்ம குடும்பம் தலைத்து துளிர்த்து கனி கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட செழித்திருக்க வேண்டுமானால் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய முதல் காரியம் தேவனுக்கு பயப்படுகிற பயம். நம்முடைய குடும்பங்கள் தலைக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இந்த மருத்துவச்சிகளிடத்தில் இருந்தது என்ன காரியம்னா, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தவர்களா இருந்தார்கள். தேவனுக்கு அவர்கள் பயந்திருந்ததுனால அந்த வசனம் சொல்லுது, அவர்களுடைய குடும்பங்களை தேவன் தலைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம எதுக்கெல்லாம் பயப்படுறோம்? எதுக்கெல்லாம் நாங்க பயப்படுறோம்? சொல்லுங்க, உங்களுக்கு எதுக்கெல்லாம் பயம் இருக்கு? எதுக்கெல்லாம் பயம் இருக்கு? எனக்கு முதல் பயம் என்ன மனசுக்கு யாராவது இருக்குங்க அப்படி? எனக்கு முதல் பயம் என்னுடைய கணவனுக்கு.
Anybody here? யாராவது? அல்லேலூயா. சொல்லித்தான் இருக்க அவ்வளவு மனசு. அங்க போய் கைய தூக்குன என்னை பற்றி ஏதாவது பேசும் பொழுது ரைட். நான் எதுக்கெல்லாம் பயப்படுறாங்க? மனுஷனுக்கு பயப்படுறோம், மிருகங்களுக்கு பயப்படுறோம், பிசாசுக்கு பயப்படுறோம் இல்லையா? பள்ளி கரப்பத்தா எல்லாத்துக்கும் பயப்படுறோம். ஒரு சில பிள்ளைகள் பெற்றோருக்கு பயப்படுவாங்க, ஒரு சில பிள்ளைகள் பயப்படவே மாட்டாங்க. ரைட். எல்லாத்துக்கும் பயப்படுறோம். ஆனா தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்துல இருக்கிறதா? இல்லையா? இருக்கா? எல்லாத்துக்கும் பயம். பிசாசுக்கு பயம். ராத்திரி 12 மணி ஆனா கடந்த வாரங்கள்ல 2 தம்பிமார் வந்து இங்க ஊழியம் இருந்தாங்க சர்ச்சில். ரைட். ஒரு நைட்டு பிள்ளைங்க தான் இருந்தாங்க. இந்த ரெக்கார்டிங் எடுத்துட்டு சர்ச்சுக்குள்ளே பேய் இருக்கான்னு சொல்லி கேட்கிறாங்க. அல்லேலூயா. பாஸ்டர், நீங்க விரட்டுற பிசாசனா எங்க பாஸ்டர் போகுது? சர்ச்சுக்குள்ளேயா பாஸ்டர் இருக்கும்? ரைட். சிலர் வித்தியாசமா போட்டோ எடுத்து போடுவாங்க. போட்டோ எடுத்து அதுல விரல் தெரிகிற மாதிரி, நகம் தெரிகிற மாதிரி அதுக்கு ஒரு ரவுண்டு போட்டு அனுப்புவாங்க. என்னன்னு கேட்டா, பாஸ்டர் என்னன்னு பாருங்க பாஸ்டர், பின்னுக்கு ஏதோ நிக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாத்துக்கும் பயம். ஆனா தேவனுக்கு பயம் இருக்கா? ரைட். அப்ப இன்னைக்கு நானும் நீங்களும் செழித்திருக்க வேண்டுமானால், அல்லது வளர்ந்து மகிழ்ச்சியான ஒரு குடும்பமா இருக்க வேண்டுமானால் நமக்கு பயம் வேண்டும். யாருடைய பயம்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். நீதிமொழிகள் 29:25 சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர்ணிக்குமா? அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்பட்டா என்ன வருமா? கண்ணியை வர்ணிக்குமா? நீங்க அதை எடுக்க தேவையில்லை. நீங்க வீட்டுல ஆறுதல் உட்கார்ந்து வாசி. நீங்க நீதிமொழிகளை தேடும் பொழுது பிரசங்கம் முடிஞ்சிடும். ரைட். ஓகே. அப்ப மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை பார்க்கிலும் இன்னொருத்தருக்கு நீங்க பயப்படணும். மனுஷனுக்கு நம்ம அநேகங்களை கனத்தை கொடுக்கிறோம், அதை பார்க்க இன்னொருத்தருக்கு ஒரு கனத்தை கொடுக்க வேண்டியதா இருக்குது. யார் அவர்? நாம் திருப்பிக் கொள்வோம். மல்கியா. மல்கியா ஒரு புத்தகம் இருக்கு, தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல கடைசி புத்தகம், மத்தேயுக்கு முதல் புத்தகம். நாம் திருப்பிக் கொள்வோம். மல்கியா 11,104வது பக்கம், 1104வது பக்கம். மல்கியா 1:6 வாசிப்போம். எழுதுறீங்களா? குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. ரைட். யாரா? குமாரன் உங்க பிள்ளை உங்களை கனம் பண்ணுறதுன்னு விரும்புறீங்க. இவன் இருக்கான் தானே, என்ன சொல்லே கேட்க மாட்டான். பிள்ளை நம்ம என்ன சொல்லுவோம்? கீழ்ப்படியே மாட்டேங்கிறான். ஆனா தன்னுடைய பிள்ளை நம்மளை கனப்படுத்துன்னு சொல்லி விரும்புகிறோம். அடுத்தது, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பிள்ளை உன்னைய கனப்படுத்தணும். உன் பிள்ளை அப்பாங்கிற மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறான். எதிர்த்து பேசுறான். நான் ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு பண்றான். இது பிள்ளையான சொல்லி கேட்கிற சில பெற்றோர் உண்டு. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பிள்ளை உன்னை கனப்படணும்னு சொல்லி விரும்புற, ஆனா நான் பிதாவானா எனக்குரிய கனம் எங்கே? என்ன கேட்கிறார் ஆண்டவர்? உன் பிள்ளை வந்து என்ன செய்யணுமா? நான் சொல்றதே நான் கிழிச்ச போட்டு தாண்டக்கூடாது. ரைட். நான் சொல்றதுதான் கேட்கணும். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பிள்ளை உன்னை கனப்படணும்னு சொல்லி விரும்புற, ஆனா நான் உன் பிதா, எனக்குரிய கனம் எங்கே? அந்த கணத்தை நாம் தேவனுக்கு கொடுக்கிறோமா? வசனம் சொல்லுது, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நம்முடைய கனம் நம்முடைய பிதாவாய் தேவனுக்கு நாம் கனத்தை கொடுக்கிறோமா? ஆளுகிறோமா? நம்முடைய கனம் அவருக்கு கொடுக்கப்படுகிறதா? தொடர்ந்து வாசிப்போம். எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஆண்டவரே, எஜமானனே பாடலாம் தான் படிப்பீங்க. என் இயேசு ராஜனே. ஆண்டவர் கேட்கிறாரு, நான் எஜமானனா உனக்கு? அப்படியானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவர் எனக்கு எல்லாமே.
ஆனா நீங்க சொன்னதை நான் செய்வேன். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். எல்லாம் பாடுவீங்க. எல்லாம் வெறும் பாட்டு தான், வெறும் பாட்டு தான் இருக்கு. ஆண்டு கேட்கிறாரு, நான் எஜமானனானால், நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே, எனக்குரிய பயம் எங்கே? காலை வேளையில ஆண்டவர் உங்களை செழித்திருக்க பண்ணுவதற்கு, அல்லது நீங்க துளிர்த்திருப்பதற்கு, அல்லது நீங்க ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய் நீங்க வாழ்வதற்கு, உங்க குடும்பம் ஒரு நல்ல கோவிலா தேவன் வாசமடைகிற ஸ்தலமா இருப்பதற்கு தேவனுடைய எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நான் எஜமானனானால், நான் பிதாவானால் எனக்குரிய கனமும் எனக்குரிய பயமும் எங்கே? இன்றைக்கு வீடுகளில் தேவனுக்கு கொடுக்கிற கனம் உண்டா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டா? தேவனுக்கு பயப்படுகிற குடும்பங்களைத்தான் ஆண்டவர் செழித்திருக்க பண்ணுவார். நம்முடைய குடும்பங்கள்ல தேவனுக்கு கொடுக்கிற கனம் எப்படியாய் காணப்படுகிறது? யார் நம்ம குடும்பத்துக்கு எஜமான்? யார் நம்ம குடும்பத்துக்கு தலை? யாரை நீங்க தலையை வைத்திருக்கிறீங்க? அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் உங்க வீடுகளில் கொடுக்கப்படுகிறதா? அவருக்கு பயப்பட நீங்க அழகா சொல்றாரு, உன் பிள்ளை உனக்கு பயப்படணும்னு சொல்லி விரும்புறேன். நான் உனக்கு பிதாவா இருக்கேன், நீ எனக்கு கொடுக்கிற பயம் எங்க, எனக்கு கொடுக்கிற கனம் எங்க? தேவனுக்கு எப்படி நம்முடைய கனத்தை கொடுக்கிறோம்? நம்முடைய வீடுகளில் தேவன் உலாவுற இடமா இருந்தா தேவனுக்கு பிரியமானது மட்டும்தான் நடக்கணும். வீடுகளில் தேவன் குடும்பத்தில் எஜமானம் வைத்திருப்போமானால் அந்த எஜமானாகிய அந்த எஜமான் விரும்புகிறத நாம செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வீடுகளில் எங்கே தேவனுக்கு கொடுக்கிற கனம், எங்கே தேவனுக்கு பயப்படுகிற பயம்? குடும்பத்துக்குள்ள தேவன் இருக்கிறாரா? உங்க வீடு செழித்திருக்கிறதா? உங்க வீடு துளித்திருக்கிறதா? உங்க குடும்பம் ஒரு கோவிலை போல காணப்படுகிறதா அல்லது கல்லறையை போல காணப்படுகிறதா? உங்கள் இருதயம் உங்களுக்கு சான்று கொடுக்கும். கீழே தொடர்ந்து வாசிப்போம். என்று சேனையின் கர்த்தர் நமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களுக்கு கொடுக்கிறார். பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதிராலே அசட்டை பண்ணினோம் என்றீர்கள். உங்களுக்கே தெரியாது எப்ப ஆண்டவரே நான் உங்க நாமத்தை அசட்டை பண்ணினேன், எப்ப ஆண்டவரே நான் உங்களுக்கு கொடுக்கிற கனத்தை கொடுக்கல, எப்ப ஆண்டவரே நான் உங்களுக்கு பயப்படாம வாழ்ந்தேன் கேட்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் அப்படித்தான் இருக்கு. நம்ம தேவனை துக்கப்படுத்துறது நமக்கே தெரியாது, நம்ம தேவனை கனவீனப்படுத்துறது நமக்கே தெரியாது. நம் தேவனுக்கு பயப்படுத்த பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அது நமக்கே தெரியாது. ஏன்னா நம்முடைய இருதயம் எப்படி போயிடுச்சு? நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது மழுங்கி போயிடுச்சு. சொல்றாங்க இல்லையா? ஐயோ, அது சின்ன வயசுல குழப்படி செய்யும் பொழுது அப்பா எனக்கு அடிப்பாங்க, அடியை வாங்கி அதே குழப்பையை திரும்பவும் பண்ணுங்க. அப்படி எங்க அம்மா சொல்லுவாங்க என்னன்னா, ஐயோ அவன் அப்படியே உதுத்து போட்டுருவான். எப்படி சொல்றது? அது என்னப்பா உங்களுக்கு புரிவு தெரியல, அம்மா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. அது அப்படியே மறந்து போயிடுச்சு. அப்ப நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னா, நம்ம என்ன பண்ணலுமே தெரியாம நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம குடும்பத்துல தேவனுக்கு கொடுக்கிற கனம் உண்டா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டா? தேவனை நம்ம எப்படி எஜமானுக்குரிய அந்த கனத்தை நம்ம கொடுத்து நம்ம குடும்பத்துல அவரை வச்சிருக்கிறோம். அந்த கனத்தை அந்த பயத்தை நம்ம குடும்பத்தில் நம்ம கொடுக்காவிட்டால் அங்கே அவர் இருக்க மாட்டார். போன வாரத்துல ஒரு சகோதரர் நான் பேசுகிற பொழுது இந்த சகோதரர் சொன்னாரு, ஐயோ பாஸ்டர், என் மனைவி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க பாஸ்டர். என்னையா, வீட்டுல யார் வந்தாலும் வாங்க பிரதர், உட்காருங்க பிரதர், எப்படி இருக்கு, நல்லா இருக்கிறீங்களா, சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, காபி குடிக்கிறீங்களா, இப்படி கேட்கவே மாட்டேங்கிறான். யார் வந்தாலும் மூஞ்சி அப்படி இழுத்துக்கிட்டு போய் உள்ள போய் உட்கார்ந்துக்கிறான். இது என்ன பழக்கம் பாஸ்டர்? யார் கேட்கறது? இந்தியாவில இருந்து கேட்கிறான். இந்தியாவில இருந்து போன் போட்டு, பாஸ்டர் உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பாஸ்டர். இவங்களுக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க.
வீட்டுக்கு அவர் சொல்லும்போது சொல்றாரு, இப்படி ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வரும் பொழுது அவர் நாங்க கனப்படுத்தாட்டி வாங்கய்யா உட்காருமையா இருங்கய்யா வீட்டுக்கு நல்லா இருக்குன்னு விசாரிக்காட்டி திரும்ப அந்த வீட்டுக்கு போவாராம். நீங்க தான் போவீங்களா? நீங்க ஒரு வீட்டுக்கு வாரீங்க. இப்ப போன வாரம் கூடி நம்மளோட ஒரு பெரிய முக்கியமான ஒரு கஸ்டமர் கோவிச்சுட்டாரு. எங்களோட கோவிச்சுட்டு மூஞ்சி அப்படி அங்கால திருப்பி போறாரு. என்னடா இது, ஒரு நாள் வந்து வெள்ளடிப்பாரு, வெள்ளடிக்காம போறாரு. எங்க சின்னவங்க சொல்லியிருக்கிறான், எங்க வீட்டுக்கு ஒரு கஸ்டமர் வருவார், ஒரு நாளைக்கு 2 தடவை வரும். அது எப்படின்னா காலையில மிஸ் பண்ணிருச்சுன்னா அன்னைக்கு வருவார். ரைட், காலையிலேயே அவர் தான் எழுப்பி விடுறது. அவர் 7 மணிக்கே வந்து பெல் அடிப்பார். பெல் அடிச்சுட்டு அவர் கீழே போய் நாம மெனக்கட்டு எழுப்பி கதவெல்லாம் வந்து கொடுத்துட்டு வந்துடுவோம். இந்தாங்க ஐயா, சரியா? அப்புறம் அடுத்த நாள் வருவாங்க. 365 நாள் அவர் நம்ம கஸ்டமர். இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு நம்ம சேர்ச்சில் இருக்கிற பையன் போய் நினைச்சிருக்கிறான், ஐயா இந்தாங்க எந்த நாளும் வராதிங்க சொல்லி காசு கொடுத்துரு. அவர் கோவிச்சுட்டார். கோவிச்சுட்டு இதால போகும்போது பெல் அடிக்க மாட்டேங்கிறார். அவருக்கே அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு நீ கொடுக்க வேண்டிய கணக்கு கொடுக்க வேண்டிய அவரே எப்படி வருவார்? அவர் சொல்றாரு, நாங்க கேமரால மேல வந்து பார்த்துட்டு இருக்கோம், எல்லா வீடியோமே தட்டுவோம், நம்ம கூட தட்ட மாட்டோம், பெல்லே அடிக்க மாட்டார். இப்படி ஒரு 3 நாளா நடந்துச்சு. நான் கேட்டேன், மனைவிட்டு கேட்டேன், என்னமாச்சு இந்தாரு இப்படி போறாரு, கோச்சிட்டாரோ என்ன ஆச்சுன்னா கதை வருது எனக்கு. இல்ல இந்த நேரம் வந்து கஷ்டப்படுத்துறாரு, படிக்க விட மாட்டேங்கிறாரு, வந்து பெல் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, போய் காசு கொடுத்து இந்த ஒரு கிழமைக்கு வராதிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த நாள் வராதிங்கன்னு அவர் கோவிச்சுட்டார். சாதாரணமான பிச்சை எடுத்துக்கிட்டு வர ஒருத்தரே நம்ம கனப்படுத்தாட்டி கோவிச்சுட்டு போறாருன்னு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரை நீங்க கனப்படுத்தாட்டி எப்படி திரும்ப உங்க வீட்டுக்கு வருவாரு? எப்படி வந்து உங்க நடுவுல உலாவுவார்? எப்படி உங்க நடுவுல வாசம் பண்ணுவார்? அந்த கஸ்டமரை நாம சமாதானம் வச்சிருக்கிறதுக்காக அவர் கூப்பிட்டு சொல்றது, இப்ப 100 ரூபாய் கொடுத்துட்டா 5 நாளுக்குரிய காசு, 5 நாளைக்கு இங்க வராது. இப்படி எல்லாம் கொடுக்க வேண்டியதா கிடைக்கிறாரு. 5 நாளைக்கு சேர்த்து கொடுக்கணும். இப்ப ஒவ்வொரு நாளுக்கும் தட்டுவாங்க. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, கணம் எங்கேயோ அங்கதான் நம்ம கர்த்தரும் இருப்பார். உங்க வீடுகள்ல அவருடைய கணம் இருக்கா? அவர் உங்க உள்ள வந்தா தான் உங்க வாழ்க்கை செழித்து, உங்க வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உங்க வாழ்க்கையில விடுதலை இல்லையா? கர்த்தர் இல்லை. சமாதானம் இல்லையா? கர்த்தர் இல்லை. மகிழ்ச்சி இல்லையா? தேவன் இல்லை. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஏன் உங்க வீடுகள்ல வெறும் குறைவு? அரிசி இல்ல, சீனி இல்ல, பருப்பு இல்ல, மாவு இல்ல, கேஸ் இல்ல. இது உண்மையிலே இல்லதான். நம்ம நாட்டுல அதுக்கு பாட்டுகள் பாடினாங்க. ரைட், உண்மையிலே அது இல்லதான். ஆனா வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு என்கிற மனுஷன் பஞ்ச காலத்திலையும் விதை விதைச்சானா 100 மடங்கு அறுவடை செய்தான். என்ன பஞ்சகாலம்? மழையே இல்லாத காலத்துல அவன் சொல்றான், இல்ல நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவன், போய் வீசிருக்கான். எல்லாருடைய வயலையும் என்ன இல்ல, தண்ணி இல்ல, மழை இல்ல, எல்லாருடைய வயலையும் தண்ணி ஏதோ விட்டு கொஞ்சமா வந்துச்சு. ஆனா யாக்கோபு அவனுடைய இதுல மாத்திரம் 100 மடங்கு அறுவடையை பெற்றுக் கொண்டானா. 1000 பிரச்சனை இருக்கும். என் வீட்டுல அடுப்பு எரிச்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை வீட்டுல கூடை படுக்குது அடுப்பங்கரையில? இல்லையா? இப்ப கடையிலே வாங்கி சாப்பிட முடியாது. கடைகளே சாப்பாடு இல்லை. ஏன்னா கடைகள்ல கேஸ் இல்ல, மாவு இல்ல, எல்லாம் விலை கூடிச்சு, சாப்பாடு இல்லை. ஆனா உலகத்துல அத்தனை குறைவுகள் காணப்படும். நம்ம வீடுகள்ல என்ன இருக்கணும்? கூடையும் மாப்பிசையும் தொட்டியுமாயிர குசுனிய கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கணும். அது ஆசீர்வாதமா இருக்கு எப்பனா ஆசீர்வாதம் உள்ள தேவன் நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்தா. அவர் இல்லாத வீடுகள்ல என்ன இருக்கும்? சண்டையும் சச்சரவும் கண்ணீரும் வேதனையும் துக்கமும் நிந்தையும் பாடுகள் தான் இருக்குமே ஒழிய சமாதானம் இருக்காது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் தேவனானா, நான் பிதாவானா, எங்கே எனக்குரிய கணம், எஜமானனானா எங்கே எனக்குரிய பயம். உங்க வீடுகள்ல இந்த தேவனை பிதாவாக எஜமானனாக நீங்க வச்சிருப்பீங்களா இருந்தா அவருக்குரிய கணத்தை, அவருக்குரிய பயத்தை, அவருக்குரிய இடத்தை கொடுக்கிற பொழுதுதான் தேவன் அங்கே செயல்படுவார் சொல்லி வேதம் சொல்றாரு. அதனால மலைக்காவில் நாம் பார்க்கிறோம், எல்லாத்துக்கும் பயப்படுறோம். தேவனுக்கு பயப்படுற பயம் நம்மளுக்குள்ளே காணப்படுகிறது.
தேவனுக்கு கொடுக்கிற கணத்தை நம்ம கொடுக்கிறோமா? உன் பிள்ளை உன்னை கனப்படணும்னு விரும்புற, வேலை செய்யற இடத்துல உனக்கு நல்ல தலை நிமிர்ந்து நிக்கணும்னு விரும்புற, யாராவது ஒருத்தருடைய யாராவது தப்பா பேசிட்டா மூஞ்சி இழுத்துக் கொள்றோம், அப்படியே நம்ம வைராக்கியம் பாராட்டணும். நம்ம மூஞ்சிலே முடிக்க மாட்டேன், செத்தாலும் முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசி அவன் செத்தன்னைக்கு நம்ம தான் முடிச்சிருப்பாங்க, மூஞ்சி முடிச்சிட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் வைராக்கியம் பாராட்டுற நம்முடைய வாழ்க்கையில தேவனும் வைராக்கியம் உள்ள தேவன். நீ அந்த கணத்தை கொடுக்காட்டி உன் வீட்டுல அவர் இருக்க மாட்டான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே? எப்போது தேவன் நம்முடைய குடும்பத்துல வாழ, அவர் நம்முடைய குடும்பத்துக்குள்ள உலாவ விரும்புறாருன்னா அவருடைய கணத்தை அவர் கொடுக்கும் பொழுதுதான். அழகான உதாரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம கஸ்டமர் அந்த மாதிரி கோச்சிட்டு போனாங்க. ஏன்? பெல் அடிச்சா அவன் திறக்கவே மாட்டேங்கிறாங்க, திறக்க மாட்டாங்க. நம்ம பெல் அடிச்சுட்டு அந்த கதவை தட்டுவார், இந்த கதவை தட்டுவார், 3 கதவை தட்டிக்கிறாரு, நடுவில் நின்று கொள்வாரு. எந்த கதவை முதல் திறக்கிறாங்களோ அங்க போய் கலெக்ஷன் எடுக்கிறாரு. எல்லா கதவும் தட்டி ஒரு மாதிரியா கொடுத்துருவாங்க. நாங்க இனி மேல இருந்து கீழே இறங்கி வந்து கதவெல்லாம் திறந்து பார்க்கும் பொழுது போயிடுவாங்க. அப்புறம் ஒரு நாள் அவரை சந்திக்க கிடைக்கும் பொழுது எல்லாம் சேர்த்து கொடுப்பேன். இந்தாங்க வச்சுக்கிறீங்க, இது 1 வாரத்துக்குரியது, 5 நாளைக்குரியது. இப்படி அவரை கனப்படுத்தி அவர் போயிட்டாருன்னா ஆண்டவர் எப்படி பிரியமா இருப்பார் நம்முடைய வாழ்க்கையில். அதனால தொடர்ந்து நான் உங்களுக்கு கூட பேச விரும்புகிறேன். மனுஷனுக்கு நாம் ஏன் பயப்படுகிறோம்? மனுஷனுக்கு பயப்படுகிறோமானால் எதற்காக பயப்படுறோம்னா, நாங்க ஒரு தவற செய்யும் பொழுது ஒரு மனுஷன் அதை பார்த்துட்டா, ஐயோ மனுஷன் பார்த்துட்டானே, அதனால எனக்கு சமுதாயத்துல தலை கொடுக்க முடியலையே, இப்படி மனுஷன் நாங்க செய்யற தவற பார்த்தது நிமித்தம் அந்த மனுஷனுக்கு பயப்படுறோம். ஆனா நாம செய்யற எல்லா தவறையும் தேவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா தேவனுக்கு பயப்படுற பயம் உண்டா? ஒரு தவறு நாங்க பண்ணிட்டோம்னா யாருக்கு தெரியாம இருக்கும். ஏன்னா நாளைக்கு ரொம்ப தப்பா பேசுவாங்க, அது விசேஷமா அந்த ஆளுக்கு தெரியக்கூடாது. யாருக்கு? யாருக்கு? அதான் நம்ம சர்ச் பாஸ்டர். ரைட்? அப்ப இன்னைக்கு அப்படியெல்லாம் பயப்படுறோம். ஆனா தேவனுக்கு பயப்படுகிறோமா? தேவனுக்கு பயப்படுகிற பொழுதுதான் அங்கே தேவன் நம்ம செழித்திருக்க பண்ணுவான். ஆனா வேதம் சொல்கிறது, 1 சாமுவேல் 16:7 வாசிக்கிற பொழுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். நீ மனுஷன் உன் முகத்தை தான் பார்க்கிறான், அவனுக்கு பயப்படுற. ஆனா உன்னுடைய இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கு உன் வாழ்க்கையில பயம் உண்டாகும். யாருக்கு நம்ம பயப்படணும்? மனுஷனுக்கு பயப்படுறோம். ஊர்ல கிடக்கிற எல்லாம் பிச்சைக்காரர்களுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு, கோவிச்சுட்டு போறாங்க. ரைட்? ஊர்ல வீட்டுல இருக்க எல்லா கரப்பாம்பூச்சி, பள்ளி, தேளு, மட்டத்தேளு, பாம்பு, பள்ளி, தவளை எல்லாத்துக்கும் பயப்படுறோம். தேவனுக்குரிய பயம் என்று மனுஷனுக்கு நாம ஏன் பயப்படுறோம்னா, நம்முடைய தவறு செய்தா, அது தவற மனுஷன் பார்த்துட்டா அது நமக்கு சரியில்லை. அது நாளைக்கு வேற மாதிரி போயிடும். நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியாதுன்னு சொல்லி அதன் நிமித்தமாக நாம் என்ன செய்வோம்? அங்கே பயப்படுகிறோம். ஆனா வேதம் சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்த்து போயிடுவான். ஆனா தேவன் இருதயத்தை காக்கிற தேவன். ஆகையினால நீ யாருக்கும் பயப்பட வேண்டும். யோசேப்புடைய ஒரு சம்பவத்தை நான் காண்பித்து கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோசேப்பு அந்நிய தேசத்துல ஒரு பெண்ணோட பாவம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. யோசேப்புக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது யோசேப்பு அந்த பாவத்துல எப்படி விலை ஓடுனான்னு சொல்லி நான் வேதத்துல வாசித்து பார்ப்போம்னால் சொல்றா பாருங்க, அவன் அடிமையா போய் வச்சிருக்கிற, அடிமையா கொண்டு போய் அவனை விட்டிருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனமா வைத்திருக்கிற அந்த ராஜாவுடைய மனைவி யோசேப்பு நல்ல இளம் ஆளா, நல்ல அழகும் சௌந்தரியமும் சிவந்த மேனியுமா இருந்தபடினால அந்த ராஜாவுடைய மனைவி அவன் மேல ஆசைப்பட்டு
அவனோட தப்பா நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது. ஆனா யோசேப்பு என்ன செய்யறான்னா, அந்த சந்தர்ப்பத்தில் யோசேப்பு அந்த ஸ்திரியை பார்த்து பச்சைபாலுங்கிறதான அந்த ஸ்திரியை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நான் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனோடு சொல்லி அவளுக்கு சொல்றான். ஆகையினால இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இதற்கு நான் உடன்பட மாட்டேன் சொல்றாரு. இது தேவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருக்கப்படினால யோசேப்பு தன் வஸ்திரத்தை கலட்டி போட்டுட்டு அங்கிருந்து தப்பி ஓடுறான். இன்றைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் நாம் இருப்போமானால் நானும் நீங்களும் பாவத்துக்கு இடம் கொடுக்காதவர்களாய் அல்லது பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். இன்றைக்கு அநேக நேரங்கள் நம்ம விழுந்து போவதற்கான காரணம் என்ன? தேவனுடைய பயம் நம்மிடத்தில் காணப்படாதபடினால. இங்க வேதம் நமக்கு சொல்கிறது, தேவனுக்கு விரோதமாக நானும் நீங்களும் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்து கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் என்ன செய்யறோம்? தேவன் என்ன பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு, தேவன் அதை அறிந்து கொள்கிற தேவன் சொல்லி பல நேரத்தில் நாம் நினைப்பது உண்டு. ஆனா நான் என்ன தவறு செய்தாலும் அது தேவனுக்கு விரோதமானது என்கிறதான ஒரு சிந்தை மாத்திரம் நமக்குள்ள வந்தா அந்த பாவத்தை எதிர்த்து நிற்க நமக்கு முடியும். நம்முடைய சிந்தை எப்படி வருதுன்னா, இது அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, யாரும் பார்க்கல, ஆகையால இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுன்னு சொல்லி ஒருவேளை நம்ம அந்த பாவத்துக்குள்ள நாம கை போட்டமா இருந்தால் அல்லது அதற்குள்ள நாம அதுக்கு இடம் கொடுத்தமா இருந்தால், அங்க வேதம் சொல்லுகிறது, அவன் தவறு செய்யும் போதெல்லாம் அவனுடைய சிந்தனையில் இருப்பது, இது தேவன் பார்க்க மாட்டார், இது யாருக்கும் தெரியாது. ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த இரண்டு சம்பவங்கள் பாருங்க. எந்த இரண்டு சம்பவங்கள்னா, நாம் தேவனுக்கு ஒண்ணு பயப்படணும், நம்ம செய்கிற எல்லா பாவத்தையும் கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லுகிற இந்த ரெண்டு உணர்வு நமக்குள்ள காணப்படுமானால் நானும் நீங்களும் தேவனுடைய பார்வையில துளிர்த்து அல்லது செழித்திருக்கிற ஒரு குடும்பமாய் நம்மால மாறக்கூடும். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சின்ன 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 பிரச்சனைகள், சின்ன பாவம் தான், அது ஒரு சின்ன பாவம், அதெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருக்கு தெரியும் சொல்லி அல்லது இதெல்லாம் தேவன் பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு, இதை விட பெரிய பாவம் எல்லாம் செய்யறாங்க, இதை ஒரு சின்ன பாவம் சொல்லி நாங்க பாவத்துக்கு இடை போட போவோமானா, பாவம் என்கிறது பாவம் தான், சின்ன பாவம் பெரிய பாவம் இதெல்லாம் கிடையாது. நீங்க தராசுல வச்சு நீங்க நிற்கும் பொழுது பாவத்து ஒரு பக்கம், நீங்க அதை உங்களுடைய பரிசுத்த ஒரு பக்கம் வைங்க. அப்படி வைக்கும் பொழுது நீங்க சொல்றீங்க, நான் வைக்கிற பாவம் ஒரு சின்ன பாவம், இது சின்ன பொய், இங்க பரிசுத்தம் பெரிய பரிசுத்தமான ஒரு காரியத்தை அங்க வச்சிருக்கிறோம். இப்ப நீங்க வச்சிருக்கிற இந்த சின்ன பொய் அது கீழே போவோம் மேல போவோம், எங்க போவோம்? எது வெயிட் கூட இருக்கும்? தேவனுடைய பார்வையில சின்னது பெருசெல்லாம் கிடையாது, பாவம்னா பாவம் தான், அது எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் சரிதான். அதனால இந்த இரண்டு அறிவு நம்மிடத்துல வரும்போதுதான் நான் நீங்களும் நம்மை சரிப்படுத்த படிக்கும், தேவனுக்கு பயம் உண்டாக படிக்கும், நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்மளால மாற்றிக்கொள்ள முடியும். ஆகையினாலே தொடர்ந்து இன்னும் ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீது எங்க ஒரு மனுஷன் பச்சை பாலுடன் தவறு செய்தான். சங்கீதம் 51 அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, தாவீது அங்கே யுத்தத்துக்கு எல்லாரையும் அனுப்பிவிட்டு, தாவீது யுத்த களத்துல நிற்க வேண்டியவன், அவன் அங்கே மேல மொட்டை மாடியில போய் அவர் சும்மா உலாவும் பொழுது அங்க ஒரு ஸ்திரியை பார்க்கிறான். அந்த ஸ்திரீ குளிச்சுட்டு இருக்கிற ஸ்திரியை பார்க்கிறான். அவனுக்கு அவள் மேல ஆசை உண்டாகிறது, திட்டம் போடுறான். அந்த பெண்ணுடைய கணவன் யாருன்னு தேடி பார்க்கிறான். அவனை கொண்டு போய் யுத்தத்துல முதல் ஸ்தானத்துல நிறுத்துறான். அதனால அவன் கொலை செய்யப்படுகிறான். தாவீது அவனை கொலை செய்து இந்த மனைவியை அவன் சோதரிக்கிறான். அவனோடு கூட சயனிக்கிறான். அவளோடு கூட பாவம் செய்தான். ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில
அதன் நிமித்தமாக தேவனுடைய பரிசுத்தத்தை, தேவனுடைய கிருபையை இழந்து போவதற்கு ஒரு பயங்கரமான காரணமாய் காணப்பட்டது. ஆனா தாவீது செய்த ஒரே ஒரு காரியம், சங்கீதம் 51:4 நாம் வாசிப்போம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். என்ன சொல்றாரு? யாருக்கு விரோதமா பாவம் செய்தாரா? தேவரீர் 4ஆம் வசனம், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பதாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். நீ பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் விசாரிக்கும் பொழுது உங்களுடைய பரிசுத்த விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அவர் அறிக்கையிடுகிற என்ன சொன்னா, அறிக்கை பண்ணுகிறான். எப்படின்னா, தேவரீர் இந்த பாவத்தை யாருக்கு விரோதமா செய்த? உமக்கு விரோதமா செய்தன்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம பாவம் செய்துட்டு எப்பயாவது தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே விரோதமாய் நான் பாவம் செய்தேன், இதை மன்னி, இதை சரி செய்து கொள்கிறேன் சொல்லி எப்பயாவது ஒரு நாள் நாம் அப்படியாய் நாம் சொல்லி இருக்கிறோமா? தாவீதுக்கு அந்த உணர்வு எப்படி வந்ததுன்னா, தேவன் என்னை காண்கிறார் என்கிற அறிவு தாவீதுக்கு இருந்தது. அறிவு அங்கே இருந்து இருக்குமானால் இந்த பாவத்தை அவன் செஞ்சிருக்க மாட்டான். என்ன செஞ்சிருக்க மாட்டான்? தாவீதுக்கு எந்த அறிவு இல்லை அந்த நேரம். நான் பட்சேபாலோட பாவம் செய்யும் பொழுது தேவன் இதை பார்க்கிறார் என்கிற அந்த அறிவு இருந்திருந்தா செய்திருக்க மாட்டான். அவனுக்கு அந்த அறிவு எப்ப வருது? தேவ சமூகத்தில் போகும்போது சொல்ற, ஆண்டவரே உனக்கு விரோதமா நான் பாவம் செய்ய, என்னை மன்னிப்பு சொல்லி அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 18-21 வாசிப்போம். லூக்கா 15:18-21 வேகமாக திருப்பிக் கொள்வோம். நமக்கு தெரிந்த ஒரு பகுதி 18. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன். இந்த கெட்ட குமாரன் தன் இஷ்டத்துக்கு பாவம் செய்து ஆஸ்திகள் எல்லாம் அழித்து போட்டு, இப்போது அவனுக்கு அறிவு உண்டாகிறது. என் தகப்பன் வீட்டிலேயோ நல்ல சாப்பாடு இருக்கு, நானோ இங்க பண்ணி சாப்பிடுறது தவிர்த்தக்கூடிய எனக்கு தர்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. என் தகப்பனில் எத்தனையோ வேலைக்காரர்கள் உண்டு, சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும்னு சொல்லி அறிவு அவனுக்கு வந்த பொழுது அவன் தகப்பனிடத்துல திரும்பி போய் என்ன சொல்றானா, நான் சொல்ற வார்த்தைகளை பாருங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய், முதல் சொல்றான் பரலோகத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், உமக்கு முன்பதாக உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். பாருங்க, அவனுடைய அறிக்கை என்னன்னா, நம்முடைய பாவத்தை நான் பரத்தில் இருக்கிற தேவனுக்கு விரோதமா செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி அவன் அறிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த கெட்ட குமாரனுடைய உண்மையில நான் பார்க்கிற பொழுது இஷ்டத்துக்கு பாவம் செய்து தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழித்தான். இப்போது அவனுக்கு அறிவு உண்டானது. என்ன அறிவு அவனுக்கு உண்டானதுன்னா, இந்த பாவம் எல்லாம் நான் பரத்துக்கு விரோதமாக தான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி என்கிற குற்ற உணர்வு அவனுக்கு உண்டானது. அவன் சொல்றான், தேவனே, நீர் என்னை காண்கிற தேவன் என்கிற அறிவு இல்லாததுனால தேவனுக்கு பயப்படாமலே வாழ்ந்து வந்தான். இப்ப அவன் தேவன் நம்மை காண்கிறார் என்கிற அந்த உணர்வுக்குள்ள வந்த பொழுது சொல்றான், பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்ய. இந்த வசனங்கள் அதிகாரங்களை வாசிச்சு பாருங்க. நீ என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளாதீங்க ஆண்டவரே, தகப்பனை ஒரு வேலைக்காரனை வச்சுக் கொள்ளுங்கன்னு சொல்லி போய் அவன் பாவத்தை அறிக்கை செய்து தகப்பனிடத்தில் திரும்புகிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள் சொல்லுகிறது நமக்கு. தகப்பன் கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து மோதிரங்களை பாதரட்சிகளை கொடுத்து ஆடு அங்கே அங்கே நல்ல விருந்து உபசாரங்களை வைத்து அவன் மறைத்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்படான் என்று சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷித்து மகிழ்ச்சி அடைந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம், பரத்துக்கு விரோதமாய் நான் இந்த பாவத்தை செய்தேனே, பரத்துக்கு விரோதமாய் நான் இந்த வார்த்தைகளை பேசினேனே,
பரத்துக்கு விரோதமாய் நான் முறுமுறுத்தேனே, பரத்துக்கு விரோதமாய் இந்த காரியங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே வராத பட்சத்துல நம்முடைய சிந்தை எப்படி இருக்கும்? தேவன் இதை பார்க்கவில்லை, அல்லது தேவன் இதை பார்த்துக் கொண்டா இருக்கிறான்னு சொல்லி இதே பாவத்தை துணிகரமாய் நாம் செய்ய தூண்டுவிக்கப்படுவோம். பின்பதாக பாவத்துக்கு சம்பளம் மரணம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நம்முடைய பாவத்தை ஃபர்ஸ்ட் அறிக்கை பண்ணணும், அப்புறமா அதை விட்டு விடணும். ஒரு சில பாவம் நம்மள அந்த சொல்லுவாங்க, பிலாப்பழத்துல இருக்கிற பால் தெரியுமா? பிலாப்பால் மாதிரி தொட்டா நம்ம எங்கெல்லாம் போறோம், நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டு வரும். ஒரு சில பாவம் நமக்கு பின்னுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதை அறிக்கை பண்ணணும், அதை விட்டு விடணும். துணிகரமான பாவத்துக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார். அதனால என்னென்ன காரியத்துல நம்ம பாவம் செய்கிறோம், நம்முடைய வாயு வார்த்தைகளினால, கிரியைகளினால, செயல்களினால, பார்வையினால, பேச்சினால, நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை துக்கப்படுத்தி இருந்தால் அல்லது வேதனைப்படுத்தி இருந்தால், தேவனுக்கு விரோதமாய் நாம் பேசி இருந்தால், வேதம் சொல்கிறது இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் தேவன் போன்றதை அறிக்கை பண்ணி அதை விட்டு விட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினாலே விட்டு விடாத பட்சத்துல அந்த பாவம் அது கற்பம் தரித்து அது பிள்ளை பிறக்கும். எத்தனை மாசத்துல பிறக்கும் ஒருத்தருக்குமே தெரியாது. எத்தனை பேருக்கு நீங்க பிள்ளைகள் பெற்றார்கள்? பாவத்துக்கு முடிவெப்ப ஒன்லி 10 months, வெறும் 10 மாசம் தான். அப்புறம் அது பிறந்து ஆகும். அப்ப பாவத்தை தூக்கி தோல்ல போட்டு தெரியும். பாவத்தை எவ்வளவு நாளைக்கு மறைக்கணும்? எவ்வளவு நாளைக்கு மறைக்கணும்? பேசுங்க, உங்களுக்கு தான் தெரியும். 5 மாசம் இல்ல, 10 மாசம் வரைக்கும் நீங்க மறைச்சிருக்க, எங்கேயாவது ஒளிஞ்சு குடியிருங்களா? அப்புறம் பாவம் பிறக்கும் என்று வேதம் சொல்லுது. பாவம் கற்பம் தரிக்குமா? அப்படி தரிக்கும் பொழுது எல்லாம் முடிச்சு. அதனால சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், இந்த பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டு விட வேண்டும். அறிக்கை பண்ணி விட்டு விட வேண்டும். தீர்மானத்தை எடுக்கணும். ஆண்டவரே, நான் கரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், துக்கப்படுத்தினேன், வேதனைப்படுத்தினேன், என்னை மன்னி. முதலாவது இதுல மெயினான காரியம் என்னன்னா, அதை விட்டு விடுறதுதான் மெயினான காரியம். அதனால உங்களுக்கு அன்பாய் கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க செலுத்திருக்க வேண்டுமானால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஃபர்ஸ்ட் தேவனுக்கு பயப்படுகிற பயம், இரண்டாவது தேவன் நம்மை பார்க்கிறார் என்கிற உணர்வு, மூன்றாவது பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டு விட வேண்டும். இப்படி நாம் செய்கிற பொழுது உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். யோவான் 5:8, 1 யோவான் 5:8 நீங்க திருப்பிக் கொள்ள வேண்டாம், வீட்டுல போய் வாசிங்க. 1 யோவான் 5:8. எத்தனை பேர் நோட்ஸ் வச்சிருக்கீங்க? நோட்ஸ் காப்பி கை வைக்கணும் வேகமா. நோட்ஸ் காப்பி 1 2 3 4. இப்ப நான் சொல்ற வார்த்தையெல்லாம் நீங்க உங்களுக்கு பைபிளே பொருத்த மாட்டீங்க. எங்கே விட்டு போயிருவீங்க. நோட் எடுத்து டைம் இருக்கும் பொழுது உட்கார்ந்து இருந்தாலும் கொஞ்சம் தியானிங்க. இப்ப நான் சொல்ற வார்த்தையெல்லாம் திரும்ப உங்களுக்கு கேட்க கிடைக்காது. ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தைகள். இந்த வசனங்களை நீங்க தேடி பண்ணா உங்களுக்கு கண்ணுக்கு படாது. நீங்க அப்படி தேடி பார்த்து நீங்க வேதத்தை வாசிக்கிறார்கள் கிடையாது. தயவு செய்து நோட் எடுங்க. அக்ஷரா நோட் வச்சிருக்கீங்களா? ரைட், நோட் எடுங்க. தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன். உங்களுக்கு தான் பிளஸிங். நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுப்பீங்க. நான் திருமணம் முடிக்கிறதுக்கு முதல் எடுத்த நோட் காப்பி இன்னும் வச்சிருக்கேன். 20 வருஷத்துக்கு முதல் நான் எடுத்த நோட் இன்னும் வச்சிருக்கேன். ஏன் கூட சொல்றேன்னா, வசனங்களை நாம சேகரிப்போம். ஒரு காலத்துல இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. தயவு செய்து நோட் எடுங்க, எடுத்த வச்சு பிரயோஜனப்படுத்துங்க. 1 யோவான் 5:8 என்ன சொல்றது? வாசிங்க. பூலோகத்திலே சாட்சிகளாய் இருக்கிறவர்கள் 3, ஆவி, ஜனம், ரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் 1 யோவான் 5:8 கரெக்டா? வாசிங்க. பூலோகத்திலே
சாட்சியிடுகிறவர்கள் 3 ஆவி ஜலம் இரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. பதினெட்டு மன்னிக்கவும் 4:18 தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் இருக்கா? என்ன வச்சுக்கணும்? 2:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்வான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். யாரை தொடமாட்டானா பொல்லாங்கன்? அந்த வசனத்திற்கு அழகா வாசிங்க. நீங்க எல்லாரும் எடுத்துக்கிறீங்க. எடுத்து வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால பிறக்காதவன் யாரு? பாவம் செய்யறான், பொல்லாங்கன் டக்குனவனை தொற்றுவான். அப்ப நாங்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன சொல்றோம்? கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் நாங்க பிறக்கிறோம் இல்லையா? நாங்க யாரும் இப்ப தேவனுடைய பிள்ளை. தேவனால் நீங்க பிறந்திருந்தா, மறுபடியும் நீங்க பிறந்திருந்தா, தேவனுடைய பிள்ளையா இருந்திருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பாவம் செய்ய மாட்டீங்க. நான் சொல்ற பாவம் சொல்லும் பொழுது கொலை செய்யறது, தண்ணி அடிச்சுட்டு போத்தலோட தூக்கி சுத்துறது, அது இல்ல பாவம். எல்லாமே பாவம் தான். வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கும். எதை சொல்லுது? இந்த சொல்லுது, தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து வராதா. நான் வசனங்கள்லாம் உங்களுக்கு எடுக்கல, அடுத்த செய்தியில் உங்களுக்கு நான் தரேன். என்ன சொல்லுது? ஒரு கிணத்துல போய் தண்ணி வைங்க, ரைட்? கிணத்துக்கு 4 திசை இருக்கு. ஒரே வாளி, ஒரே கயிறு, ஒரே கிணறு, ஒரே ஆள். இந்த பக்கம் தள்ளி குடிச்சு பாக்குறீங்க, இது கொஞ்சம் கசப்பா இருக்கு. உடனே ஓடி போய் அந்த பக்கம் தள்ளி குடிச்சு பாக்குறீங்க, இது கொஞ்சம் இனிப்பா இருக்கு. இந்த பக்கம் குடிச்சு பாக்குறீங்க, கொஞ்சம் சூடா இருக்கு. இப்படி இருக்குமா? இருக்குமா? இருக்காதா? இருக்காது. வேதம் சொல்லுது, இந்த வாயினால நீங்க தேவனையும் துதிக்கிறீங்க, மனுஷனையும் சபிக்கிறீங்க. துதித்தவன் சபித்தவன் ஒரே நாளில் உண்டாகக்கூடாது. அதனால தயவு செய்து இந்த வார்த்தைகளை புரிஞ்சு கொள்ளுங்க. வாயு வார்த்தைகள் ரொம்ப கவனம். நம்ம பேசுகிற காரியங்கள் குடும்பத்துல, கணவன் மனைவிக்கு இடையில, பிள்ளைகளுக்கு இடையில, பெற்றோருக்கு இடையில, வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய காரியங்களில வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆகையினால்தான் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யலாம். பாவம் எப்படி தோன்றுகிறது? வார்த்தையினால, ரைட்? அப்ப சிந்தனையினால, கிரியைகளினால, செயல்களினால. பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பாவத்தினால எதிர்த்து நிற்க வேண்டும். அதனால குடும்பம், பிள்ளைகள் தலைத்திருக்க வேண்டுமானால், அல்லது செழித்திருக்க வேண்டுமானால், அப்படி வாழ வேண்டுமானால் அவர்களுக்கு காணப்பட வேண்டிய காரியம் தேவனுக்கு பயப்படுகிற பயம். அது மாத்திரமல்ல, குடும்பமாக தேவனுக்கு பயப்படுகிற நானும் நீங்களும் நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி ஒரு அதிகாரத்துல 1 தொடக்கம் 6 வசனங்கள் உண்டு. நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 128 1-6. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. அதை மாத்திரம் நாங்கள் வாசித்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 128 1-6. 1 தொடக்கம் 6. தயவு செய்து எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. 128 இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வீடுகளில் உண்டா? எழுநூற்றி 53வது பக்கம். நீ தேவனுக்கு பயப்பட்டா உன் குடும்பத்துல தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். இதை கேட்ச் பண்ணிக்கோங்க.
இதை புடிச்சுக்கிறீங்க, இதான் ஒரு பெரிய பிளஸிங்கா இருக்கும். வாசிப்போம். சபையாகி நீங்க வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ரைட். என்னவா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறவன் தான் பாக்கியவான். பாக்கியவான் என்ன? எல்லா ஆசீர்வாதத்தோட நிறைவா சமாதானத்தோட சந்தோஷமா வாழ்கிறவன் தான். சொல்லுவாங்களே, நீ கொடுத்து வச்ச ஆளப்பா, உனக்கு என்ன குறை? அதான் பாக்கியவான். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கோமா? நம்மளை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றானா பாக்கியவான் சொல்லி? நம்மளை பார்த்து என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? நம்ம வாழ்க்கை அடுத்த மனுஷன் நம்மளை பார்த்து நீ உனக்கு ஒரு குறையும் இல்லை, நீ நல்லா இருக்கிற. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு ஆரோக்கியமும் நன்மையும் உண்டாகும். உன் கையில் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா? உன் வாழ்க்கையில பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கிறதா? எவ்வளவு உழைச்சிட்டு வந்தாலும் என்ன இல்ல, நிக்க மாட்டேங்குது பாஸ்டர். எல்லாரும் ஓட்ட பையில போட்ட மாதிரி, பொத்தல் பையில போட்ட மாதிரி போகுது. லட்ச லட்சமா உழைக்கிறோம், என்ன இல்ல, மிச்சம் இல்ல. கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்கல. பணம் வீட்டுல தங்குது இல்ல, எல்லாமே வியாதிக்கு, கடனுக்கு, வட்டிக்கு இப்படி போகுது. ஏன் போகுது? தேவனுக்கு பயப்படுற பயம் உன்னிடத்துல காணப்படல. வாசிப்போம் தொடர்ந்து. உன் மனைவி நீ வீட்டோரத்தில் கனிதரும் திராட்சைக் கொடியைப் போல இருப்பாள். உன் பிள்ளை ஒரு பந்தியிலும் சுற்றிலும் ஒளிமர கண்களை போல் இருப்பார்கள். மனைவி திராட்சை செடி மாதிரி இருக்குதா, அல்லது என்னது, என்ன சொல்றது, தேசிக்கா மரம் யாராவது பாத்துருக்கீங்களா? தேசிக்கா மரம் தெரியுமா? தேசிக்கா மரம் யாராவது பாத்துருக்கீங்க? அதை விட இன்னொன்னு என்ன இருக்கு பயங்கரமானது, குத்திக்கிட்டே இருக்கிறது. என்னது? ரோஜா. சரி, அதுக்கெல்லாம் சொல்லாதீங்க. ரோஜா நல்லா குத்தினால அழகு அழகு தரும். இங்க வேதம் சொல்லுது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடி போல இருப்பானா. கனி வருதா மனைவிட்ட இருந்து? என்ன கனி வருது? இந்த நசமா போல வீட்டுக்கு வந்தா இப்படிதான் கனி. என்ன கனி? மட்டும் தொலைஞ்சு போக மாட்டேங்க. நானே மனைவிட்டு இருந்து வர கனி. ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பமா இருந்தா என் கணவனுக்கு, உன் குடும்பத்துக்கு கனி தருகிற ஒரு மரத்தை போல உன்னுடைய மனைவி இருப்பான். அது மட்டும் இல்ல, உன் பிள்ளைகள் உன்னை சுற்றி பந்தியில் இருக்கிற ஒளிவ மர கன்றுகளா. உலகத்திலேயே ரொம்ப விலை மதிப்புள்ளது ரெண்டு தான், திராட்சை செடி அப்புறம் ஒளிவ மரம். ஒளிவை என்ன? ஒளிவை பிள்ளைகள் அப்படிப்பட்ட விலை மதிப்புள்ள பிள்ளைகளா இருப்பாங்களா. நம்ம பிள்ளைங்க அதை தருதல, அது உதாக்கற. ஏன்? குடும்பத்தில் தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை, தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை நீ கொடுக்கல. ஆகையினால்தான் உன் பிள்ளை ஒளிவ மரம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார். விலை மதிக்க முடியாத அந்த தைலம் தான் ஒலிவ் ஆயில். அடுத்த வசனம். மேலே சொல்லப்பட்ட 3 வசனத்திலே வந்த ஆசீர்வாதம் எப்ப வருமா? எப்ப வரும்? அப்ப ஏன் இல்ல? ஏன் நம்ம குடும்பத்தோட ஆசீர்வாதம் இல்ல? மனைவிமார்களே, கணவன்மார்களே, உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, ஒளிவ மர கன்றா, திராட்சை செடியா, தேசிக்கா முள்ளா? அடுத்த வசனம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ வாழ்ந்திருப்பான். எங்க இருந்து ஆசீர்வதிப்பாரா? சீயோன்ல இருந்து போனவங்க எங்க இருக்காங்க? இப்ப எங்க இருக்காங்க? இந்த சீயோன்ல இருந்து போனவங்க எங்க இருக்காங்க? ஸ்டீவன் கேட்டா அழகா பட்டியல் தரும், ரூபன் கேட்டா அழகா தரும் பட்டி. சீயோன்ல இருந்து வெளியே போனவங்க இப்ப எங்க இருக்காங்க? ஒரு சிலர் நிரந்தர இடைப்பாளருக்கு போயிட்டாங்க. சோ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்திருந்து, ஆனா சீயோன்ல இருந்து கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். 6வது வசனம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை இஷ்டம்
இருக்கா? சமாதானம் இருக்கா? வீட்டுல இருக்கா சமாதானம்? பயம் இருந்தா தான் சமாதானம் வரும். எல்லாத்துலயும் பயப்படணும். உட்காரும் பொழுது, எழுந்தும் பொழுது, நடக்கும் பொழுது, பேசும் பொழுது. நீங்க தான் கையை தட்ட மாட்டேங்கிறீங்க, அவனாவது போறது. பயம் இருந்தா தான் இந்த சமாதானம், இந்த மகிழ்ச்சி, இந்த காரியங்களை நான் சுதரிக்க முடியும். அதனால உன் குடும்பத்துல செழிப்பு இல்லையா? நீ குடும்பத்துல நீ துளிர்க்காம காஞ்சி போய் பிரயோஜனமற்றவளாய் ஒரு குடும்பமாய் காணப்படுகிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு பயப்படு, வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும். நிறைய காரியங்கள் நாம் சொல்லிட்டோம். இதனுடைய இரண்டாவது பகுதியை அடுத்த வாரம் தொடர்ச்சி அவங்களோட நான் பேச விரும்புகிறேன். எத்தனை பேர் நோட்ஸ் எடுத்தீங்க, எத்தனை பேர் இதுல கேட்டீங்க விட்டீங்கன்னு தெரியாது. வேதம் சொல்லுது, அதிகமா கேட்கிறவன் அதிகமா கணக்கு கொடுக்கணும். அதனால கேட்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவன். காது இருந்துச்சுன்னா கேட்டு அதை பிரயோஜனப்படுத்துங்க. கேட்ட நீங்க கணக்கு கொடுத்து ஆகணும். ஐயோ ஐயோ அந்த போயிட்டு நியாயத்துக்குள்ள போயிட்டு ஐயோ ஆண்டவரே எனக்கு இப்படி எல்லாம் யாருமே சொல்லி தரலையே, இப்படி எல்லாம் இருக்கா? அப்பதான் ஆண்டவர் சொல்லுவாரு, சீயோன்ல பேரோட ஸ்கிரீன் போட்டு வரும், ஞாபக புஸ்தகம் திறக்கப்படுமா, ஜீவ புஸ்தகம், இப்படி பல புஸ்தகங்கள் உண்டு. அது ஒரு புத்தகம் ஞாபக புஸ்தகமா. அது தொடர்ந்து என்ன செய்வாரா? அன்னைக்கு சொல்லும் போது கூட வெடி குடி போட்டாங்களே ஞாபக புஸ்தகத்துல. அந்த பேசிக்கா முழு கதையெல்லாம் சொன்னாங்க. அந்த மைய என்ன சொல்றது, என்ன சொல்றது, கல்லறை. வெரி குட் ரூபன், வெரி குட். கல்லறையை குறித்து எல்லாம் பேசினாரு, ஞாபக புஸ்தகத்துல சொல்லுவாரு. அப்ப வருவாங்க 2 பேர் கூட்டிட்டு போறது ஸ்பெஷல் பிளேஸ். அதனால கவனம், ஜாக்கிரதையா இருங்க. நாம ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். நீங்க பாக்கியவான்கள். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சபைகள்லயும் கிடையாது. சபைகள்ல பாவத்தை அப்படியே மூடி மறைச்சிருவாங்க, பாவத்துக்கு வச்சு பட்டர் பூசுவாங்க, பாவத்தை குறிச்சு கடிச்சு பேச மாட்டாங்க. ஏன் பாவத்தை குறிச்சு பேச சபைக்கு வராங்க? பாவத்தை குறிச்சு பேச என்ன ஆகும்? அந்த ஆளு இதுக்கு செய்ய விட மாட்டாரு, அதை செய்ய விட மாட்டாரு. இன்னும் எவ்வளவு அனுபவிக்கிற வயசு இருக்குது, அனுபவி. இதை விட இன்னும் அனுபவிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. இப்ப இன்னைக்கு நிறைய சான்ஸ் ஏன் ஃப்ரீயா இருக்கிறது காரணம் என்ன? அதுதான் இங்கேயும் நான் பாவம் செய்கிறவர்கள் பாவம் செய்யட்டும் அப்படி விட்டுட்டேன்னா இங்கேயும் சம்பளம் நிறைஞ்ச வழியும் கெட்டுக்கு போற வழி எப்படி இருக்குமா? விசாலமா இருக்குமா? இப்ப போய் பாருங்க, இதை விட பாவம் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ஜீவனுக்கு போற வழி ஒடுக்கமா இருக்குமா? நான் ஜீவனுக்கு போற வழியில குடிக்க போறேன். அதனாலதான் இந்த சிரமம். அதனால அன்பா கேட்கிறேன், கொஞ்சம் பேரா இருந்தாலும் நம்ம 4 பேர் 4 மாணிக்கக்கல் 4 உப்புக்கல்லா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். ஆண்டோட சமூகத்துல போய் நான் நிற்கும் பொழுது ஆண்டவர் என்ன பார்த்து 1000 பேர் 5000 பேர் 2000 பேர் குடிச்சு கிறிஸ்துக்குள்ள சேர்த்து வச்சுட்டு ஆண்டு கணக்கு போட மாட்டேன். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா முழு பரலோகமும் சந்தோஷப்படும். நான் ஒரு ஆளோட போய் நின்றாலும் ஆண்டவனை பார்த்து சொல்லுவார், உன்னை உத்தமல ஊழியக்காரனே போ தேவ ராஜ்யத்துக்குள்ள. அவனவன் தத்த வாழ்க்கை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால இசைக்கியல சொன்ன மாதிரி நானும் என் ரத்தப்படிய அவன் கைக்கு நீங்களாக்கி தப்பு வைக்கப்பட்டேன். அதனால நான் சொல்ற ஒரே ஒரு காரியம், இங்க நான் இப்படித்தான் பேசுவேன். எனக்கு மற்ற பூச தெரியாது, பாவத்தை மூடி மறைக்க தெரியாது. நான் சில நேரங்கள்ல வசனத்தை கொண்டு தான் பேசுவேன். இது என்னுடைய வார்த்தை கிடையாது. நான் உட்கார்ந்து ஆண்டவர் என்ன ஆண்டவர் பேச, சபைக்கு என்ன ஆண்டவரை கொண்டு போக, சபைக்கு ஆண்டவர் இன்னைக்கு என்ன தேவை ஆண்டவர் கொடுத்தாரு பேசுறேன். அதனால உங்களுக்கு அன்பா கேட்கிற இந்த வசனங்களை கேட்டு இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. பார்வோன் இப்படித்தான் இருதயத்தை கடினப்படுத்தினா கடைசியா போய் செங்கடல போய் என்ன செஞ்சான்? மூழ்கிட்டான். சற்றே அங்க இல்லாம போயிடுச்சு. இதெல்லாம் மனம் திரும்புதலுக்கு நம்மளை சோதித்து பார்த்து அறிக்கை பண்ணி விட்டு விடுவதற்காக தான் தேவன் பேசிட்டு இருக்காரு. அதனால இந்த காரியங்களை உங்களுக்கு எடுத்துக்கிறீங்க. இது அவருக்கு இது இவருக்கு சொல்ல வேணாம். நமக்கு தேவனோடு பேசினார்,
இந்த வார்த்தைகளை நான் இன்னைக்கு கேட்டேன், இதுல நான் மனம் திரும்பினேன், இதுல தீர்மானத்தை எடுத்தேன், இதுல நான் என்ன சரி செய்து கொண்டு சொல்லி உங்களை நீங்க சோதிச்சு பார்த்து தன்னைத்தானே சோதித்து நிதானித்து உங்களை நீங்க பரிசித்து கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த வேலைக்காக இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தரை பலப்படுத்துங்க, தைரியம். இந்த வார்த்தையை கேட்டவர்கள் தீர்மானம் எடுத்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் வெறுமையாக திரும்பி வராதபடிக்கு ஆண்டவரே, இது 100 தனையாய் கனி கொடுக்கிறது, மனம் திரும்பட்டும், இந்த வசனங்கள் உயிர்ப்பிக்கட்டும், சத்தியத்தை கொண்டு கர்த்தரை விடுதலையாக்குவீராக. ஒரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நேரங்களில் கூட வசனங்களை கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கரம் அவரோடு கூட இருக்கட்டும். கிருபை, தயவு, இரக்கங்கள் இருக்கட்டும். என் பிரசனத்திலே மூடி பாதுகாத்து நடத்துகிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கப்பட்ட வேத வார்த்தைகளின்படி நான் தேவனானால் எங்கே எனக்குரிய கனம், நிஜமானால் எங்கே எனக்குரிய பயம். ஆகையினால இந்த கணத்தை, இந்த பயத்தை ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம குடும்பத்தில் கர்த்தருக்கு கொடுக்க தாழ்த்துகிறோம், உயர்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. எங்களோடு கூட ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.